காரத்துக்காக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 2 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஆனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா சரியாக தான் இருக்கும். போதும் அதுவே. எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு இது வந்து நல்லா வந்து வேகணும். காய் வந்து வெந்து வரணும். சீக்கிரமாகவே வெந்துடும். இது நம்ம தாளிக்கவே இல்லை. அதுக்காக நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து ஊற்றி விட்டுடலாம். நல்லா இருக்கும். சீக்கிரமாக வெந்தும் வரும். ஏன்னா நம்ம தாளிக்காமல் நம்ம செய்கிறதுனால எண்ணெய் வந்து மேலே ஊற்றணும். இது வேக வரைக்கும் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதையே சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்திருக்கேன். பழுத்த தக்காளி 1 எடுத்திருக்கேன். ரெண்டையுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கிரேவியுமே சுண்டி வந்துருச்சு. காயுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு குழம்பு கொதிக்கும் போது வாசனை பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் சிக்கன் போட்டு குழம்பு வச்சா எந்த அளவுக்கு வாசனையாக இருக்குமோ அதே அளவுக்கு வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யும் போதே ஆச்சரியப்பட்டு தான் போவீங்க. கறியே இல்லாமல் கறி குழம்பு வாசனை தூக்கலாக இருக்குது அப்படின்ட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டுட்டு பார்த்தா இவ்வளோ திக்காக இருக்குது. மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலாசி இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கலக்கி விட்டு பார்க்கலாம். கலக்கிட்டு பார்த்தோம்னா ரொம்பவுமே வந்து திக்காக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகும். ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும். அதனால மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். சில பேருக்கு நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே முடியாது. அட்லீஸ்ட் நான்வெஜ் வாசனையாவது இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது காய் இருந்துச்சுன்னா இல்லைன்னா புடலங்காயில செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ அசந்து போவீங்க. காயில் இவ்வளோ சூப்பராக குழம்பு வைக்க முடியுமா அப்படின்ட்டு ரொம்பவுமே நீங்கள் அசந்து தான் போவீங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்படி கொதிச்சுட்டு இருக்கும்போதே எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த குழம்புக்கு தாளிப்பு கொடுக்கவே இல்லை. இந்த குழம்புக்கு தாளிக்கவெல்லாம் கூடாது. பச்சையாக தான் செய்யணும். தாளித்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. எண்ணெய் வேணால் சேர்க்கலாம். குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ இல்லை வந்து தண்ணியாட்ட வேணுமா அப்படின்ட்டு பார்த்து நம்ம இறக்கிக்கலாம். கூட்டு மாதிரி வேணும்னா கொஞ்சம் திக்கா வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுக்கலாம். செக் பண்ணி பார்த்தா உப்பு பத்தலை. கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம்.